இப்போது உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகித்து வரக்கூடிய தொகுதியிலிருந்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் தரும் கூடுதல் கள செய்தி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்ஷ்மணன், களத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த வாக்கு எண்ணும் பணிகள் பொறுத்தவரையிலே தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் சென்னையில் பார்த்தோமென்றால் சென்னை புறநகர தொகுதிகளுக்கான 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணிகளானது 3 இடங்களில் நடைபெற்று வருகிறது. ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 இடங்களில் நடைபெற்று வரக்கூடியது. சென்னையில் பார்த்தோமென்றால் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் முதல் இடமாக திமுக முதலிடமாக சென்னை சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதியில் பார்த்தோம் என்றால் உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை வகித்து வருகிறார். அந்த வகையில் அவர் முதல் சுற்றில் பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றார் என்பதை பார்த்தால் 6222 வாக்குகள் மட்டுமே அவர் முதல் சுற்றில் பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2-3 சுற்றுகளில் பார்த்தோம் என்றால் 10,184 வாக்குகளை பெற்றிருந்தார். 4வது சுற்று பார்த்தோம் என்றால் 14,423 வாக்குகளை பெற்று தொடர்ந்து தற்பொழுது முன்னிலையில் வகித்து வருகிறார். குறிப்பாக 4வது சுற்று நிலவரப்படி பார்த்தோம் என்றால் உதயநிதி ஸ்டாலின் 14,423 வாக்குகள் பெற்று தற்பொழுது முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் மோகன் பார்த்தோம் என்றால் 15,123 வாக்குகள் பெற்று 2ஆம் இடமாக தமிழக வெற்றி கழகமானது சென்னை சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதியில் தற்போது நீடித்து வருகிறது. இதற்கு முன்பாக கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் சென்னை புறநகர் பகுதியில் உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் முதல் இடமாக சென்னை சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதியில் தான் தற்போது திமுக முதல் இடமாக பிடித்திருக்கிறது. 2ஆம் இடமாக கொளத்தூர் தொகுதி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காலை நிலவரப்படி பார்த்தோம்கள் கிட்டத்தட்ட 3000 முதல் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் பின்னணியில் இருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தற்போது முதலமைச்சர் பின்னணியில் இருந்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும், அதாவது துறைமுகம் தொகுதி பார்த்தோம் என்றால் சேகர்பாபு பொறுத்தவரையுமே பின்னணியில் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக 2ஆம் இடத்திற்கு தற்போது சேகர்பாபு வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதிகள் சென்னை புறநகர பகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது பார்த்தோம் என்றால் சென்னை சேப்பாக்கம் தொகுதியானவர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதிகளை பொறுத்தவரையும் ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக பொறுத்தவரையுமே முதல் 2 சுற்றில் பார்த்தோம் என்றால் அதிகமான வாக்குகளை பெறவில்லை. அதிமுகவை விட குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம் என்றால் 14,122 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக திமுக பார்த்தோம் என்றால் 14,423 வாக்குகளை பெற்று திமுக 300 வாக்குகள் வித்தியாசம் தான் தற்போது முன்னிலை வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக முன்னிலை பொறுத்தவரையுமே ஒவ்வொரு ரவுண்டிற்குமே அதிகமாக ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் 2 சுற்றுகளில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை இருந்த நிலையும் தற்போது 3-4 சுற்றுகள் பார்த்தோம் என்றால் திமுக முன்னிலை வைக்கிறது. அடுத்த கட்டமாக தொடர்ந்து இன்னும் 10 சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களாக யார் ஏற்றம் இறக்கமாக வருவார்கள் என்பதை காத்திருந்தால் பார்க்க வேண்டும். தற்போது நிலவரப்படி பார்த்தோம் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம் என்றால் 100 முதல் 110 தொகுதிகள் தற்போது முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். 2ஆம் கட்டமாக அதிமுக 45 முதல் 60 தொகுதிகள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக 3ஆம் இடமாக திமுக இருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பொறுத்தவரையுமே தற்போது 3ஆம் இடமாக 45 முதல் 50 தொகுதிகள், அதிகபட்சமாக 55 தொகுதிகள் தற்போது வரை முன்னிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் பார்த்தோம் என்றால் 109 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பிடித்ததாக தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கக்கூடிய இசி என்ற கடித வலைதளங்களில் தன்னுடைய பதிவுகளை பதிவிட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம் யார் அதிகமாக வாக்குகளை பெற்று யார் முதலில் இருக்கப் போகிறார்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் பதவியில் அறிவை ஏறப்போகிறார் என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரை தேர்தலில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு சுற்றுகளுக்கும் அறிவிப்பு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடக்கூடிய தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக யார் முதலமைச்சராக பதவியேற்க என்பது குறித்து பொதுமக்களுக்கும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அடுத்தடுத்த கட்டங்களாக ஒவ்வொரு சுற்றும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகளின் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே அதிகரிக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குறைகிறது. அந்த நடவடிக்கையில் தான் தற்போது தேர்தலும் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது வரை அதிமுகவோடு திமுக 3ஆம் இடமும் அதிமுக 2ஆம் இடமும்
தமிழக வெற்றி கழகம் முதலிடமும் பதித்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதிகள் முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டங்களாக யார் முன்னிலை வரப்போகிறார்கள், அதாவது 2ஆம் இடத்தில் யார் பிடிக்கப் போகிறார்கள் என்ற குறித்து காத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் தற்போது நேரப்படி பார்த்தோம் என்றால் 234 தொகுதிகளில் திமுக 3ஆம் இடம், அதிமுக 2ஆம் இடம், தமிழக வெற்றி கழகம் முதலிடம் என கருத்தில் தான் தற்போது தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி லக்ஷ்மணன்.